ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீமத் பகவத் கீதா. கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். புத்தாண்டு துவங்கிவிட்டது. 2025 அல்லவா? இந்த புத்தாண்டில் நீங்கள் அனைவரும் எல்லா விதமான நலன்களையும் பெற்று இறைவனுடைய பரிபூர்ணமான அருளையும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவருக்காகவும் அடியேன் பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் 11வது அத்தியாயம் பகவத்கீதை விஸ்வரூப தரிசன யோகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். சென்ற பதிவில் விஸ்வரூப தரிசன யோகம் 13 ஸ்லோகங்கள் வரை நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது அதற்கு பிறகு என்ன வருகிறது என்பதை நாம் பார்ப்போம். விஸ்வரூப தரிசனத்தை இறைவன் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு தரிசனம் செய்திருக்கிறார். இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான இறைவனுடைய பரிபூர்ணமான அந்த மிகவும் சக்தி பொருந்திய அந்த உருவத்தை அர்ஜுனன் மிகவும் ஆச்சரியத்தோடும் ஒரு பக்தி பரவசத்தோடும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அந்த அர்ஜுனன் என்ன கூறுகிறார் என்பதை நாம் பார்ப்போம். 11வது ஸ்லோகத்தில் என்ன கூறியிருக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். விஸ்வரூப தரிசன யோகம் 11வது ஸ்லோகம். பகவத்கீதை புஸ்தகம் இல்லாதவர்கள் வாங்கி வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் அடியனுடைய இந்த பதிவை பார்க்கும் பொழுது நீங்கள் பகவத்கீதை புஸ்தகத்தையும் சேர்ந்து அதனுடன் சேர்ந்து அடியன் அர்த்தங்களை சொல்ல நீங்களும் புத்தகத்தை வைத்துக்கொண்டு அந்த புத்தகத்தில் உள்ள அர்த்தங்களையும் சேர்த்து நீங்கள் பார்த்து வரும் பொழுது உங்களுக்கு பகவத்கீதையின் கருத்துகள் மனதில் ஆழமாக பதியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். புஸ்தகம் இல்லாதவர்கள் அடியனிடம் பெற்றுக்கொள்ளலாம். வேண்டும் என்பவர்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடியனிடம் கிடைக்கும் இந்த புத்தகம் ரூபாய் 40 மட்டும் தாங்க. அவ்வளோதான், ரூபாய் 40 மட்டும்தான். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் செய்து வைக்கப்படும். மேலும் உங்களுடைய எந்த ஊரில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த ஊருக்கு இங்கே மதுரையிலேருந்து தமிழ்நாடு மதுரையிலேருந்து இந்த புத்தகம் வரும். உங்களுக்கு அந்த கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வரும். அவ்வளோதாங்க. இப்பொழுது 11வது ஸ்லோகத்தை நாம் பார்ப்போம். எப்படி அவருடைய விஸ்வரூப தரிசனத்தில் கிருஷ்ணருடைய காட்சி எப்படி இருக்கிறது என்றால் அநேக முகங்கள், ஒரு முகம் இல்லை, ஆயிரக்கணக்கான முகங்களுடன் அவர் காட்சி கொடுக்கிறார். அநேக கண்களுடன் கூடியவராகும். அநேக கண்கள் என்றால் ஒவ்வொரு முகத்திலும் உள்ள கண்களின் அவ்வளவு வித்தியாசமாகவும் அவ்வளவு ஒளி பொருந்தியதாகவும் பிரகாசமாகவும் இருக்கிறது. பல அற்புதமான காட்சி கொண்டவராகவும், அற்புதமான காட்சி என்று வர்ணிக்கப்படுகிறது. அற்புதமான காட்சி கொண்டவராகவும் அநேக விதமான தெய்வீக ஆபரணங்களோடு என்று சொல்லும் பொழுது நாம் பூலோகத்தில் நாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்ற ஆபரணங்கள் எல்லாம் மிகவும் சாதாரணமானவை. ஆனால் தெய்வங்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணங்கள் அவ்வளவு ஒரு வித்தியாசமாக அவ்வளவு ஒரு ஜொலிக்கும் தன்மையுடன் இருந்தது என்பதை கூறுகிறார். திவ்யமான பற்பல ஆயுதங்களை கையில் ஏந்தியவராகும். பல ஆயுதங்கள் வரிசையாக கையில் ஏந்தியவராக காட்சி கொடுக்கிறாரு. விஸ்வரூப தரிசனத்தில் தெய்வீகமான மாலைகளை நாம் இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான மாலைகளை மனம் கமலும் மாலைகளை அவர் அணிந்திருந்தார். வாசனை திரவியங்கள் அவ்வளோ வாசனை வந்துச்சான் அந்த விஸ்வரூப தரிசன அந்த காட்சியில் பகவானிடம் இருந்து அவ்வளவு ஒரு வாசனை அப்படி வந்தது. எல்லையற்றவராகவும் ஆச்சரியமானவராகவும் இப்படியா இருப்பாரு இறைவன் அப்படின்னு அப்படி ஆச்சரியப்பட்டு பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறார். அப்படி காட்சி கொடுக்கிறாரு இறைவன். எல்லையற்றவராகவும் எங்க போய் முடியுது அப்படின்னே அர்ஜுனனால கணிக்கவே முடியல. எங்க பார்த்தாலும் இறைவன் தான் தெரிகிறார். ஆகாயத்துல அவருடைய ஆரம்பம் எங்கே இருக்கிறது, கீழே முடிவு எங்கே இருக்கிறது, அதே மாதிரி வலது பக்கம் இடது பக்கம் எந்த பக்கம் பார்த்தாலும் எல்லா பக்கங்களிலும் பகவானே விஸ்வரூபமாக காட்சி எடுத்து விராட் ஸ்வரூப ரூபத்தில் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தேவாதி தேவனான பரமேஸ்வரனை அர்ஜுனன் கண்டு கொண்டிருக்கிறார். அந்த வெளிச்சம் எப்படின்னா ஆயிரத்தில் ஆயிரக்கணக்கான சூரியர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பிரகாசத்தை கொடுக்குமானால், அந்த ஒரு வெளிச்சத்தை கொடுக்குமானால் அது எப்படி ஒரு பிரகாசமாக இருக்குமோ அந்த பிரகாசத்துக்கு இந்த விஸ்வரூப தரிசன பிரகாசம் ஒரு ஈடு இணையாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சு கொண்டே அந்த அர்ஜுனன் அந்த காட்சியை ரசித்து கொண்டிருக்கிறார். நாம் சூரியனை நேருக்கு நேர் நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடிய முடியாது அல்லவா? ஆனால் ஆயிரக்கணக்கான சூரியர்கள் ஜொலிப்பது போல காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்
பகவான் கிருஷ்ணர் என்று வந்து அர்ஜுனன் கூறுகிறார். அப்படி கூறும் பொழுதிலிருந்து அவருடைய தெய்வீகமான பார்வையின் அருமையை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த பரமாத்மாவின் பிரகாசத்திற்கு நிகராக ஒருவரால் இருக்கக்கூடுமோ அப்படின்னு யோசிச்சு கொண்டிருக்கிறாரு. 13வது ஸ்லோகங்க. பாண்டு புத்திரனான அர்ஜுனன் அப்பொழுது பலவிதங்களாக பிரிந்துள்ள, அதாவது தனித்தனியாக உலகம் முழுவதையும், எல்லா உலகங்களையும் இறைவனுடைய திருமேனியில் ஒரே இடத்தில் இருப்பதை அவர் கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறார். தேவனான ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய அந்த திருமேனியில் ஒரே இடத்தில் இருப்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்து 14வது ஸ்லோகங்க. அதன் பிறகு வியப்பு மிகுந்து மெய்சிலிர்த்து அந்த அர்ஜுனன் ஒளி மிகுந்த விஸ்வரூப பரமாத்மாவை சிரத்தையுடனும் பக்தியுடனும் தலையால் வணங்கி கை கூப்பி கொண்டு அப்படியே தலைக்கு மேலே கை வச்சு வணங்கி கொண்டே அப்படியே வந்து நாக்கெல்லாம் அப்படியே நடுநடுங்க ஒரு மாதிரி வந்து பக்தி பரவசத்தில் அந்த காட்சியை பார்த்து வந்து அப்படியே அவருக்கு வந்து பயந்துட்டார். உண்மையிலே அவ்வளோ இறைவனும் வந்து அவருடைய பரிபூர்ணமான சக்தியுடன் கூடிய ஒரு காட்சியை தரும் பொழுது, ஒரு சாதாரண மனிதனாக பிறந்த ஒருவனுக்கு காட்சி கொடுக்கும் பொழுது அவன் வந்து எப்படி பயந்து போயிருப்பார் அல்லவா? அப்படி ஒரு பயத்தோடு அவர் பேசுறாருங்க. அர்ஜுனன் கூறுகிறார். 15வது ஸ்லோகம்ங்க. அர்ஜுன உவாச்ச. தேவனே, நான் உங்களுடைய திருமேனியில் எல்லா தேவர்களையும் அவ்வாறே அநேக பிராணி வர்க்கங்களையும் தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மதேவனையும், பிரம்மாவை உங்களுடைய அந்த விராட் ஸ்வரூபத்தில் பார்க்கிறேன். அதே மாதிரி மகாதேவன் பரமேஸ்வரன் சிவபெருமானுடையும் பார்க்கிறேன். ஆக பிரம்மாவாகவும் பரமேஸ்வரனாகவும் சிவபெருமானவும் இருப்பதும் பகவான் கிருஷ்ணர் தான் என்பதை நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா ரிஷிகளும், அது மட்டுமல்லாமல் இந்த தெய்வங்களை முதலில் வழிபடக்கூடிய வரிசையாக என்று பார்க்கும் பொழுது ரிஷிகள் தான். அந்த வரிசையில் முதலிடம் பெற்றவர்கள் ரிஷிகள். அந்த ரிஷிகள் எல்லாரையும் அந்த திருமேனியில் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. தெய்வீகமான சர்ப்பங்களை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த வாசுகி கார்கோடகன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான சர்ப்பங்களை எல்லாம் இறைவனுடைய திருமேனியில் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. 16வது ஸ்லோகம். அகில லோக நாயகனே அப்படின்னு சொல்றாரு. உங்களை எண்ணில் அடங்காத கைகள், எவ்வளவு கைகள் அப்படின்னு எண்ணவே முடியாது, எண்ணில் அடங்காத கைகள் அப்படின்னு அர்ஜுனனே அழகா சொல்லிட்டாரு. வயிறுகள், அதே மாதிரி எவ்வளோ உடல் இருக்கு, எவ்வளோ வயிறுகள் இருக்கிறது அப்படின்னு அவரால் கணிக்க முடியல. வயிறுகள், முகங்கள், கண்கள் கொண்டவராகவும் எண்ணற்ற உருவங்கள் ஏற்றவராகவும் எல்லா பக்கங்களிலும் பார்க்கிறேன் அப்படின்னு எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து இறைவனுடைய காட்சி தான் தெரிகிறது என்று மிகவும் அழகாக கூறுகிறார். அகிலாண்ட ரூபனே, உங்களுடைய முடிவான எல்லையை பார்க்கவில்லை. எங்க முடியுது உங்களுடைய இந்த ஸ்வரூபம், விராட் ஸ்வரூபம்? என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நடுப்பகுதி எது அப்படின்னு என்னாலையும் பார்க்க முடியல. அதே போல வந்து ஆரம்பம் எங்கிருந்து இந்த விராட் ஸ்வரூப ஆரம்பமாகிறது அப்படின்னு அந்த ஆரம்பத்தையும் என்னால் பார்க்க முடியல. ஆரம்பத்தையும் கடைசியும் பார்க்க முடியாததுனால நடுப்பகுதி எது அப்படின்னு கூட அவருக்கு தெரியல அப்படின்னு அப்படியே விக்கித்து போய் அப்படியே திகச்சு போய் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாருங்க. இப்பொழுது 17வது ஸ்லோகம். உங்களை கிரீடம் தரித்தவராகும், எவ்வளவு முகங்கள் இருக்கிறதோ அவ்வளவு முகங்களுக்கும் கிரீடத்துடன் அவர் காட்சி கொடுக்கிறார். கதை சக்கரத்தோர் கூடியவராகவும், அதுக்கு பிறகு எங்கும் பிரகாசிக்கின்ற ஒளிப்பிளம்பாகவும், அப்படியே அந்த ஜொலிக்கிற ஒளிப்பிளம்பாக அந்த அவ்வளோ வந்து ஜொலித்து கொண்டிருக்கிறாராம். விராட் ஸ்வரூபத்தில் கொழுந்து விட்டு எரிகின்ற அக்னி சூரியனுடையது போன்ற ஒளியுடன் கூடியவராகவும், அந்த சூரியனுடைய அந்த ஒளி எப்படியே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பக்கத்தில் அந்த பார்க்கும்பொழுது எப்படி வந்து இருக்குமோ அந்த பிரகாசத்துடன் கூடியவராக இருப்பதாக கொஞ்சம் யோசிச்சு அவர் சொல்றாரு. பார்க்க கூசுகின்றதும், பார்க்கவே முடியல, அவ்வளோ கண் கூசுதான் அவருக்கு. எங்கும் நிறைந்ததுமான அளவிட முடியாத சுரூபத்தை உடையவராகவும் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. 18வது ஸ்லோகம். நீங்கள் அறியத்தக்க மிக உயர்ந்த அழிவற்ற பரபிரம்ம பரமாத்மா அப்படின்னு சொல்றாரு. அறியத்தக்க என்றால் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இறை ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை குறிப்பிடுவதற்காகவே அறியத்தக்க என்கின்ற இந்த ஒரு சொல் இங்கு கூறப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிக உயர்ந்த, இதற்கு மேல் உயர்ந்தது என்பது எதுவுமே கிடையாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அழிவற்ற, இவருக்கு இந்த இறைவனுக்கு வந்து அழிவு என்பது இருக்குமா என்பது கிடையவே கிடையாது. அழிவு என்பது வந்து உலகத்தில் பிறந்த
எல்லோருக்குமே ஜடப்பொருளாக இருக்கட்டும் அதற்கும் அழிவு உண்டு, உயிருள்ளவைகளாக இருக்கட்டும் நாமாக இருந்தாலும் சரி மற்ற மிருகங்களாக இருந்தாலும் சரி அழிவு உண்டு என்பது அடியேன் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். நீங்களே இந்த அகில உலகத்திற்கும் மேலான உறைவிடம். உறைவிடம் என்றால் தங்குகின்ற இடம் என்று பொருள். இந்த எல்லா உலகங்களும் உங்களுடைய திருமேனியில்தான் உறைகின்றன என்று கூறுகிறார். நீங்களே நிலையான தர்மத்தை காப்பாற்றுபவர். இப்படிப்பட்ட ஒரு சுரூபத்தின் காட்சிப்படுகின்ற அந்த பகவானிடம் குணக்குறை இருக்கும் என்று நம்மளால் கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க முடியுமா? முடியாது இல்லையா? அவர் என்ன செய்தாலும் அதில் ஒரு நிச்சயமான ஒரு தர்ம சம்பந்தப்பட்ட காரணம் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் சொல்கிறார், நீங்களே அழிவற்றவர், சாஸ்வதமான பரமன் என்பது என்னோட கருத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதற்கு பிறகு 19வது ஸ்லோகம், உங்களை முதல் நடு முடிவு அற்றவராகவும். ஏற்கனவே சொன்னதுதான், முதல் தெரியல, நடு எதுன்னு தெரியல, முடிவு எதுன்னு தெரியல, எல்லையற்ற திறமை கொண்டவராகவும். எல்லையற்ற திறமை அவரிடம் இருந்துதான் திறமைகளே உற்பத்தி ஆகிறது அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அப்படி எல்லையற்ற திறமை கொண்டவராகவும், அது மட்டுமல்லாமல் எண்ணற்ற தோள்களை உடையவராகவும் அப்படின்னு சொல்றாரு. சந்திரன் சூரியன் இவர்களை கண்களாக கொண்டவராகவும் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அவருடைய கண்கள் தான் சூரிய சந்திரனாக காட்சியை கொடுக்கிறது என்பதை மிகவும் தெளிவுபட இந்த 19வது ஸ்லோகத்தில் கூறுகிறாருங்க. கொழுந்து விட்டு எரியும் தீ போன்ற வாயு உடையவராகும். அவருடைய வாயிலிருந்து அப்படியே இந்த அக்னியானது அப்படியே எரிஞ்சுட்டே அப்படியே வெளியில் அப்படியே வருதா. அப்படிப்பட்ட ஒரு முகத்தை பார்க்கும் பொழுது எவ்வளோ பயமா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த பயத்துல அதற்கு பிறகு அர்ஜுனன் என்னென்னலாம் பேசுவாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல நம்ம பார்க்கலாம். தம்முடைய வெப்பத்தினால் இந்த உலகத்தை வாட்டுபவராகவும் பார்க்கிறேன். உங்களுடைய இந்த விராட் சுரூபத்திலிருந்து வரக்கூடிய இந்த வெப்பத்தினால் உலக மக்கள் அனைவருமே பார்த்து அப்படியே இந்த வாடி போயிடுறாங்களாம். அந்த மாதிரி ஒரு வெப்பத்தை உடையவராக நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. பரமாத்மாவே, இப்பொழுது 20வது ஸ்லோகம்ங்க. பரமாத்மாவே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையேயுள்ள இந்த இடைவெளியும் எல்லா திசைகளும் உங்கள் ஒருவராலேயே நிறைந்திருக்கின்றன. எங்க விண்ணிற்கும் மண்ணிற்கும் அப்படின்னா என்ன? எங்க ஆகாயம் தொடங்குதோ அங்கிருந்து இந்த மண் வரைக்கும் நான் நிற்கிற இந்த அர்ஜுனன் மண்ணில் தான் நிற்கிறார் இல்லையா? அந்த மண் வரைக்கும் எல்லா படங்களிலும் எல்லா இடங்களிலும் உங்களுடைய உருவம் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாருங்க. உலகியலுக்கு அப்பாற்பட்ட உங்களுடைய இந்த பயங்கரமான உருவத்தை பார்த்து, உலக இயலுக்கு அப்பாற்பட்ட, உலகத்தால் யாராலும் இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை பார்க்க முடியாது, தரிசனத்தை பெறவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உருவத்துடன் காட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட உருவத்தை பார்த்து 3 உலகங்களும் பயத்தால் மிகவும் நடுங்குகின்றன அப்படின்னு சொல்றாரு. உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் அந்த விராட் சுரூபத்தில் உள்ள அவருடைய திருமேனிலே அப்படியே நடுங்கிட்டே பார்க்குறாங்களாம். அந்த மாதிரி ஒரு காட்சி தெரிகிறது. முன்பு நான் பார்த்த அதே தேவர்களின் கூட்டங்களே உங்களிடம் புகுகிறார்கள். இப்போ முதல்ல தேவர்கள் எல்லாம் பார்த்தாங்க, அசுரர்கள் பார்க்குறாங்க, எல்லாருமே இறைவனுடைய திருமேனியில் தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்கள் எல்லாம் நான் பார்த்த அதே தேவர்களின் கூட்டங்களே உங்களிடம் புகுகிறார்கள். இந்த தேவர்கள் எல்லாம் உங்களுடைய திருமேனியில் போய் புகுந்து ஐக்கியமாகி விடுகிறார்கள். சிலர் பயந்து போய் கைகூப்பி கொண்டு உங்களுடைய திருநாமங்களையும் கல்யாண குணங்களையும் உச்சரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு ஆச்சரியமூட்டும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பயங்கரமான உருவத்தை பார்த்து அங்க அவருடைய திருமேனியில் இருக்கின்ற அந்த யாரு பயந்து போய் சிலர் அந்த அவருடைய திருமேனியில் புகின்ற அந்த தேவர்களில் சிலர் இந்த திருநாமங்களை கூறிக்கொண்டே கல்யாண குணங்களை உச்சரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய குணங்களை பற்றி கீர்த்தனம் பாடிக்கொண்டே உங்களுடைய நாமங்களை உச்சரித்து கொண்டே அவங்க இருக்கிறாங்க, உங்க திருமேனியிலே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான காட்சியெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மகரிஷிகர் சித்தர்களுடைய கூட்டங்கள் மங்களம் உண்டாகட்டும் மங்களம் உண்டாகட்டும் என்று கூறி அழகானதும் பொருள் பொதிந்ததும் உயர்ந்ததுமான துதிகளால் உங்களை துதிக்கிறார்கள்.
மிகவும் ரொம்ப அழகா மிகவும் பொருள் பொதிந்ததாக உள்ள ஒரு அழகான ஒரு வார்த்தைகளை கொண்டு உங்களை வந்து பாடிக்கொண்டே துதித்து கொண்டே உங்களை வந்து வாயார புகழ்ந்து பாடிக்கொண்டே உங்களுடைய பெருமைகளை கூறிக்கொண்டே அங்கு வந்து துதித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. 22வது ஸ்லோகம். யார் யார் இருக்காங்க, இன்னும் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத நாம பார்ப்போம். விராட் ஸ்வரூபத்தில் 11 ருத்ரர்கள் இருக்கிறாங்க, 12 ஆதித்யர்கள், 8 வசுக்கள், சாத்தியர்களும் விசுவே தேவர்களும், 2 அஸ்வினி குமாரர்களும், 49 மருந்துகளும் என்று கூறப்படுகிறது. இந்த 49 மருந்துகள் என்பதுதான் மருந்துகள் தான் ஔஷதம் என்று கூறப்படுகிறது. ஔஷதமாக இருப்பவளும் அன்னை பராசக்தியே என்று பல வந்து பக்தி பாடல்களில் கூறப்பட்டுள்ளது, நாம கேட்டிருப்போம் இல்லையா? அப்படி மருந்துகளையும் பாருங்க, மருந்துகளையும் கூட அந்த அவருடைய திருமேனியில பார்க்கிறேன் அப்படின்னு அழகாக சொல்றாரு. பித்ருக்களின் கூட்டங்கள், பித்ருக்கள் யாரு? நம்முடைய இறந்து போன முன்னோர்கள், அவர்கள் தான். அவர்களுடைய கூட்டங்கள் எல்லாம் உங்க திருமணியில பார்க்கிறேன். கந்தர்வர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அவர்களை பார்க்கிறேன். யக்ஷர்கள் அவர்களை பார்க்கிறேன். அசுரர்கள் அவர்களை பார்க்கிறேன். இப்படி அசுரர்களை பார்த்துவிட்ட அவர் வந்து சித்தர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கூட நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இவர்களின் கூட்டங்களும் ஆக அவர்கள் எல்லோருமே ஆச்சரியம் அடைந்தவர்களாய் உங்களை பார்க்கிறார்கள். இப்படி இவர்களுடைய எல்லாருமே இந்த மேலே சொன்ன ருத்ரர்கள் 12 ஆதித்யர் இந்த எல்லோருமே ரொம்ப ஆச்சரியமூட்டும் ஒரு பக்தி பரவசத்துடன் பயத்துடன் வந்து உங்களை பார்த்து துதித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாருங்க. இதுவரைக்கும் வந்து 22 ஸ்லோகங்களினுடைய அர்த்தம் நிறைவடைந்துள்ளது. இதற்கு பிறகு 23வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு, இன்னும் பயந்து போய் அர்ஜுனர் கடைசியில வந்து எப்படி வந்து மன்றாடி தன்னுடைய பழைய அந்த விஷ்ணு சுரூபத்தை தரிசனம் கொடு அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் நாம அடுத்த பதிவில் நாம பார்ப்போம். சகோதர சகோதரிகளே, இப்படி ஒரு அற்புதமான ஒரு பதிவை அடியேன் வந்து உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் அப்படிப்பட்ட மாபெரும் பாக்கியத்தை அருளி செய்த இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு கொள்கிறேன். அது மட்டும் அல்லாமல் இந்த பதிவை நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் பார்க்கிறேன் என்று அது கிடையாதுங்க. இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே இந்த பதிவை உங்களால் பார்க்க முடியும். இந்த பதிவை நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த கணத்திலிருந்து உங்களுக்கு வந்து இறைவனுடைய கடைக்கண் பார்வை பட்டுவிட்டது என்றுதான் பொருள். ஆக அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடைபெறும் சகோதர சகோதரிகளே. ஆகவே வந்து நன்மையே நடக்கட்டும் என்று கூறி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.